ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிவகார்த்திகேயன் அவர்களோட SK25 ஷூட்டிங் இன்னைக்கு சென்னையில தொடங்குது. படத்துக்கான பூஜை ஆல்ரெடி முடிஞ்சிட்டதா ஒரு நியூஸ். பட் இன்னைக்கு ஷூட் ஆரம்பிக்கிறதால இன்னைக்குமே ஒரு சின்ன பூஜை நடக்கும். பூஜை போட்டோஸையுமே சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். அண்ட் இயக்குனர் சுதா கொங்கரா அவர்கள் இயக்குற இந்த SK25 படத்துல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வான்னு சொல்லிட்டு 3 ஹீரோ சேர்ந்து நடிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் மெயின் ஹீரோ. தென் ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர் அண்ட் அதர்வா அவர்களுக்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல். ஹீரோயினா ஸ்ரீலீலா அவர்கள் தமிழ்ல அறிமுகமாகறாங்க. சோ ஓரளவுக்கு 3 நல்ல சாலிடான ஹீரோஸ் நடிக்கிற ஒரு மல்டி ஸ்டாரரா இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூவோட சேலரி இல்லாம படத்தோட பட்ஜெட் மட்டுமே 150 கோடியா. அமரன் படம் 300 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி சிவகார்த்திகேயன் அவர்களோட மார்க்கெட் உயர்ந்துட்டதால தாராளமா இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்றாங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது படம் வேற. அண்ட் இந்த படத்துக்காக பிரெஞ்சு பியர்டு வச்சுக்கிட்டு ஒரு புது கெட்டப்ல வேற சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்காரு. அதனாலதான் 2 டேஸ்க்கு முன்னாடி திருத்தணி கோவிலுக்கு வந்தப்ப கூட மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்திருந்தாரு. ஏன்னா இந்த படத்தோட அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் லுக் ரிவீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதை முதலில் சூர்யா அவர்கள் புறநானூறு அப்படின்ற தலைப்புல பண்ற மாதிரி இருந்துச்சு. சூர்யா, துல்கர் சல்மான், விஜய் வர்மான்னு சொல்லிட்டு 3 பேர் நடிக்கிறதா இருந்தாங்க. பட் இந்த படத்தோட கதைக்களம் ஹிந்தி எதிர்ப்பை பத்தி பேசுறதால சூர்யா அவர்கள் இந்த படத்தை டிராப் பண்ணிட்டாரு. சோ இப்போ கரெக்டா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த படம் அமைஞ்சிச்சு. ஆக்சுவலி SK25 வெங்கட் பிரபு அவர்கள் இயக்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வெங்கட் பிரபு அவர்களுக்கு கோட் பட வாய்ப்பு கிடைச்சு அதுல பிஸி ஆயிட்டதால இப்போ சுதா கொங்கரா அவர்கள் இந்த SK25 படத்தை இயக்குறாங்க. அண்ட் ஜெயம் ரவி அவர்கள் ஜஸ்ட் ஒரு வில்லன் ரோல் மட்டும் இல்லாம படம் முழுக்க வர்ற ஒரு இம்பார்ட்டன்ட் கதாபாத்திரமா இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 60 நாள் டேட் கொடுத்திருக்காருன்னா அப்ப எவ்வளவு பெரிய கேரக்டர்னு பாத்துக்கோங்க. சோ இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் மெயின் ஹீரோவா இருந்தா கூட ஜெயம் ரவி, அதர்வான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.